சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு ஈண்டு. இந்த உலகத்துல மழை பெய்யாமல் இருக்குமேயானால் வானவர்களுக்கு செய்யக்கூடிய எந்த விழாவும் பூசைகளும் நடைபெறாது என்று சொல்லக்கூடிய குறள் தான் இது. இதில் கூறப்பட்டிருக்கும் பூசை, வான் வழிபாடு எல்லாம் இந்து மத நம்பிக்கை பழக்க வழக்கங்களை குறிப்பது போல வந்துள்ளது. வானவர்களுக்கு பூசை வழிபாடு இது எல்லாம் விழா இது எல்லாமே இஸ்லாம் இந்த விஷயங்களை மறுக்கிறது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். 72வது அத்தியாயம் 18வது வசனம். வானர், தேவ தூதர்கள், மலக்குமார்கள், மனிதர்கள், நல்ல மனிதர்கள் யாரும் வழிபாட்டுக்குரியவர்கள் அல்ல. எல்லாமே படைப்பினங்கள். படைப்பாளனை தான் நாம் வணங்க வேண்டும், படைப்புகளை வணங்கக்கூடாது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஷிர்கான விஷயங்கள். வானவர்களுக்கு பூஜை எடுப்பது அதெல்லாம். ரெண்டாவது கணவனை தெய்வத்துக்கு நிகராக போற்றக்கூடிய ஒரு விஷயம் போல. அதாவது எந்த குறள்னா, தெய்வம் தொழாஅல் கொழுநர் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை என்று சொல்லக்கூடிய இந்த குறள். இது பிற தெய்வங்களை வணங்காமல் தன் கணவனையே தெய்வமாக கருதி தொழுது ஒருத்தர் துழிலெழும் கற்புடைய ஒரு மனைவியை பெய்யெனும் மழைக்கு ஆணையிட்டால் மழை உடனே பெய்யும். இது கணவன் மனைவி அன்பை பற்றி பேசக்கூடிய ஒரு குறள். இது கணவனுக்கு நிச்சயமா மரியாதை கொடுக்கணும், இஸ்லாம் சொல்லுது. ஆனால் அவனை வணங்குவது தொழுவது என்பது ஷிர்கான விஷயமாக ஆகும். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த வழிபாடை நம்ம செய்ய வேண்டும். கணவனை தெய்வ நிலைக்கு உயர்த்த முடியாது. மூன்றாவது, புலால் உணவை மறுத்து சைவ உணவை உயர்த்தி பேசுவது. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று. ஒருத்தன் புலால் உண்பதை தவிர்த்தால் அனைத்து உயிரினங்களும் அவனை வணங்கும் என்பதே இந்த குறளுடைய பொருள். புலால் உணவு வேண்டாம் என்று வலியுறுத்த புலாலை மறுத்தல் என்ற அதிகாரத்தையே இங்கே திருவள்ளுவர் ஏற்றிருக்கிறார். மாமிசத்தை ஒருத்தர் தவிர்த்தார்னா எல்லா உயிரும் அவனை வணங்கும் என்று சொல்றார். ஆனால் அது ஹலாலாக்கப்பட்டது, அனுமதிக்கப்பட்டது மனிதர்களுக்கு. புலால் உணவை செரிக்கும்படிதான் மனிதனுடைய உடல்ல அதுக்கான மூலக்கூறுகள் இருக்கின்றன. செரிக்கிற மாதிரி தான் சிஸ்டம் இருக்குது. உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நல்லவற்றை உண்ணுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன்னா மிருகங்களே அல்லாஹ் மனிதர்களுக்காக தான் படைச்சான். சைவம் மட்டும் உயர்ந்தது என்ற கருத்து இஸ்லாம்ல கிடையாது. அடுத்தது வாமனன் என்று சொல்லுவாங்க. அவர் அவதாரம் எடுத்தாரு, இறைவன் மனுஷ உருவம் எடுத்தான் என்று சொல்வது. அல்லாஹ் இறைவன் மனித உருவம் எடுக்க மாட்டான், எடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஏனென்றால் அவனை போன்றது எதுவுமே கிடையாது. இறைவன் உருவம் எடுக்கிறான் என்ற நம்பிக்கை தௌஹீதுக்கு எதிரான கொள்கை. அதாவது மடியிலா மன்னவன் எய்தும் அடியலந்தான் தாய தெல்லாம் ஒருங்கு என்று இந்த குறள். அடியால் உலகத்தை அளந்த கடவுள் சொல்லுவாங்க, வாமனன் என்ற கடவுள் சொல்லுவாங்க. அடுத்தது மடி உலால் மாமுகடி என்ப மடியிலான் தாழ் உலால் தாமரையினால். சோம்பேறியா சுற்றி திரிபவனிடம் மூதேவியும் ஸ்ரீதேவியும் எப்படி குடியிருக்கும் என்பதை உணர்த்துறாருங்க. செல்வம் துரதிர்ஷ்டம் எல்லாம் தெய்வங்கள் மூலியமாக என்று கருத்தை சொல்லக்கூடிய ஒரு குறள் இது. அனைத்து தீமையும் நன்மையும் அல்லாவிடமிருந்து வரக்கூடியதான். ஒவ்வொன்றத்தையும் ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக அல்லாஹ் செய்யறான், ஹிக்மத்தாக செய்கிறான். மனித மூளையால எல்லாமே எதனால் நடக்குது என்பதை அளந்து விட முடியாது, நிர்ணயித்து விட முடியாது. ஸ்ரீதேவி முதேவி செல்வம் தரக்கூடிய தெய்வங்கள் என்பது போல சொல்லுவாங்க. வழங்கக்கூடியவன் கடவுள், அல்லாஹ் மட்டும்தான் வழங்கக்கூடியவன். 51வது அத்தியாயம் 58வது வசனம். செல்வத்துக்கு தனி தெய்வம் எல்லாம் இல்லை. இஸ்லாம் கூறக்கூடிய முக்கிய கொள்கை என்ன? ஒரே இறைவன், அவனுக்கு மட்டுமே வழிபாடு. மனிதன் அல்லது படைப்புக்கு தெய்வ நிலையெல்லாம் கிடையாது, அவதாரம் என்பது கிடையாது, பல தெய்வங்கள் என்பது கிடையாது. கணவனை கடவுளுடைய உயரத்துக்கு உயர்த்தக்கூடாது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குது நமக்கு. ஒரு மனைவி என்பவள் படைத்தவனுக்கும் செய்ய வேண்டிய வழிபாடை செய்யணும், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் ரெண்டுத்தையும் சேர்த்து செய்யணும். ஆனா மேலே நம்ம பார்த்த ஒரு குறள் அவன் ஒரு கணவனுக்கு நல்ல மனைவியாக ஒருத்தர் இருந்தால் மட்டுமே போதுமானது, அவனை தொழுதால் மட்டுமே போதுமானது, கணவனை தெய்வம் போல போற்றக்கூடிய அந்த குறள் எல்லாம் இதுல சில பிழைகள் எல்லாம் இருக்கிறது. திருக்குறள்ல நிறைய நல்ல கருத்துக்கள் இருந்தாலும் சில பிழைகளும் இருக்குது, இஸ்லாம் முரணான விஷயங்களும் இருக்கு. அதை நம்ம தேடி அதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்வதில் தவறில்லை, அது எங்கே இருந்தாலும்.